மேஷ ராசி பெண்கள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேஷ ராசி அன்பர்கள் வந்து பாருங்க எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை நிறைய புரிஞ்சிடுச்சுங்க, நிறைய தெரிஞ்சிடுச்சுங்க. வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நாங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாவே மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் தான் ராசி அதிபன். செவ்வாய் ராசி அதிபன், அதுக்கும் மேல சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. நான் ரொம்ப நீட்டா இருப்பேன், டீசெண்டா இருப்பேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, லவ்வபுளா இருப்பேன் நல்லவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அப்படின்றது எனக்கு ஜாஸ்தி உண்டு. நான் ரொம்ப ஸ்பீடா என்னோட வொர்க் எல்லாம் செய்வேன். யாராவது "நீ இதுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்ட, உன்னால முடியாது, நீ வந்து யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங்" அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா போதும், அவங்க முன்னாடி அந்த வேலைய செஞ்சுட்டு தான் நான் நிப்பேன். முன்னாடி நான் எப்படி கெத்தா வந்து நிக்கிறேன் பார் அப்படின்ற மாரி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, மேஷராசி நான் முன்னமே சொன்ன மாரி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனாலே ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்றது இருக்கும். ட்ரெமெண்டஸ் எனர்ஜி மட்டும் இல்ல, எந்த வேலைய செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, யாரும் வந்து மேஷராசி பெண்களா? இப்ப இந்த பதிவ வந்து ஆண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க மனைவி மேஷராசியா? தயவு செஞ்சு மட்டம் தட்டாதீங்க. அவங்களுக்குன்னு உரிய மரியாதைய குடுக்கணும். எப்பயுமே "நீ என்ன என்னோட கடமை, நான் பெர்ஃபெக்ட்டா செய்றேன். நீ வந்து என்ன வீட்டு வேலை அத்தனையும் செய்ய சொல்றியா? நான் செய்ய ரெடி. நான் கரண்டி எடுக்கவும் ரெடி, குடும்பத்த காப்பாத்தவும் ரெடி, நாட்டை ஆளவும் ரெடி." வீட்டை ஆளவும் ரெடி, நாட்டை ஆளவும் ரெடி. இதுதான் மேஷத்தினோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம்.